நம்மளை கொண்டு போகுது. இது ஆண்டவர் ஏன்னா ஆண்டவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது நமக்குள்ள யாரை குறித்த ஒரு தீமை காரியம் இருக்கு. அதனால தாவீது ஒரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, 120:5, ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது. மேசேக் அப்படின்னா இஸ்ரவேல் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமான இடத்துல வசிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் போனானா அவன் அவர்களுக்கு யார் தெரியுமா? அந்நியன். அந்நியன்னா வேற ஒருத்தன். இப்போ இந்த மேசேக் அப்படிங்கிறது எதின் ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா பிரிவினையின் அடையாளம். பிரிவினை. அப்போ அவன் என்ன சொல்ற, ஏன்னா செட் ஆகாது, இவங்களுக்கு செட் ஆகாது, அவன் அந்த இடம் சூழ்நிலை எல்லாம் செட் ஆகாது. அப்போ தாவீது பாடும்போது மேசேக்கில் போய் இருந்தாருன்னு அவர் சொல்றாரு, அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் எங்கே இருக்கிறேனோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா இந்த பிரிவினை. ஏன்னா அடுத்த வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். நான் எதை நாடுகிறேன்? சமாதானத்தை நாடுகிறேன். 6 சொல்றாரு, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா கூடியிருந்தது போதும். அதான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். நான் அப்படி மாறிடக்கூடாது. மேசேக்கு எனக்குள்ள யாரை பத்தியும் ஒரு ஏன்னா கூட இருக்கிறவன் ட்ரிகர் பண்ணி தான் சவுலுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணா? தாவீதா போய் சவுலுடைய வஸ்திரத்தை கட் பண்ணாரா? இல்ல, கூட இருக்கிறவன் சொல்றான், ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், வெட்டிட்டான். அதான் சொல்றான், ஆண்டவரே வேண்டாம், இந்த ஃபெலோஷிப் வேண்டாம் ஆண்டவரே. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோங்க, நம்ம கூட இருந்து அப்படி நம்மளை ட்ரிகர் பண்ணி அவன் ஐயோன்னு கத்துறான். என் லைஃப் இப்படி ஆயிட்டே ஆண்டவரே, ஐயோன்னு கத்துறேன். நான் சமாதானத்தை விரும்புகிறவன் அல்லவா, நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். நான் சமாதானத்தை அல்லவா நாடுகிறேன். ஆனா இன்னைக்கு நானே கத்தி எடுத்து சவுலுடைய வஸ்திரத்தை அறுக்க நான் அல்லப்பா, எனக்கு கூட இருக்கிறவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறாங்க. போதும்பா, இதுக்கு நான் தனியா காட்டுல இருந்துட்டு போயிறேன் ஆண்டவரே, தனியா குகையில இருந்துட்டு போயிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஆமென் ஹல்லேலூயா, சில பகையை நம்ம சம்பாதித்தது எது நம்பித்தது அப்படின்னா நம்ம கூட இருந்து யாரோ ஒருத்தங்க நம்மளை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? அப்படி ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். கேதார் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இஸ்மவேல் ரிலேட்டடா உள்ளது. இஸ்மவேலுடைய 2வது 3வது குமாரனுக்கு பேர் தான் யார் அப்படின்னா கேதார். ஆதியாகமம் 25:13 இருக்கிறது. அப்போ அது இஸ்மவேல சம்பந்தப்பட்டது. கேதார் இஸ்மவேல சம்பந்தப்பட்டது. அப்போ இஸ்மவேல் அப்படிங்கிறது அது எதை காண்பிக்கிற பகைமை உணர்வு. இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்ன ஆகாது? செட் ஆகாது. அப்போ எனக்குள்ள இந்த பிரிவினை பகை 2 சொல்லுங்க பார்க்கலாம். பிரிவினை பகை எங்க இருக்கக்கூடாது தெரியுமா? என் இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு என் வாழ்க்கையில இருந்து சிலதை செய்யணும்னு வரும்போது மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்ப்பார்? அவ்வளவுதான். இந்த பகைமை உணர்வு, பிரிவினை உணர்வு மனசுல இருந்துன்னா ஆண்டவர்கிட்ட, அதுக்குதான் உபவாசம். உபவாசங்கிறது ஆலயம் கட்டுறதுக்கு இல்ல, உபவாசங்கிறது நம்மளை கட்டுறதுக்கு. ஆமென். மேசேக்கிலே நான் சஞ்சரித்தது போதும். சங்கீதம் 120 வீட்டில் போய் படிங்க, சகரி 8 கூட சேர்ந்து நல்ல மேட்ச் ஆகும். கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே அங்க சிலர்கிட்ட போய் இருந்தாலே நமக்கும் என்ன வந்துடும், நம்மளை அறியாம இந்த பகைமை உணர்வு வந்துடணும். சிலர்கிட்ட போய் இருந்தாலே பேசிட்டே இருந்தா நமக்குள்ள என்ன வந்துடும் அப்படின்னா அந்த பிரிவினை உணர்வு வந்துடணும். அவங்க வேற இவங்க வேற, அவங்க வேற இவங்க வேற. நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணமே இருக்காது. ஆனா பக்கத்துல உட்கார்ந்து இருந்து போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன இருந்தாலும் அவங்க வேற கூட்டம் இல்ல, அதனால நம்மளை எப்பவுமே இப்படிதான் பார்ப்பாங்க தெரியுமா, இப்படிதான் பார்ப்பாங்க. இப்படி ஒரு அரை மணிக்கு நீங்க கேட்டுட்டு இருக்க, உங்களை அறியாம உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துடும். அதுதான் தாவீது கத்துறாரு, ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். கொஞ்ச நேரம் இருந்து நம்ம கிட்ட இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் இருந்தார். இன்னும் இருந்தாலும் அவங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க கொஞ்சம் பொல்லாதவங்க, பார்த்துக்கோ. அவங்க எப்போ வந்து நம்மளை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. அது உங்க அப்பா கிட்டே அப்படிதான் பண்ணாங்க, உங்க அம்மா கிட்டே அப்படிதான் பண்ணாங்க, இவன் உங்ககிட்டே அப்படிதான் பண்ணுவாங்க. நாளைக்கு உன் பிள்ளை வந்தாலும் அப்படி வரும்போது நமக்கு விறுவிறுன்னு வரும்.
கோலியாத்த அடிக்க போகும்போது கூட சவுலுக்கு பட்டயத்தை எடுத்துட்டு போகல. ஆனா இப்படி போதும் ஆண்டவரே, நான் சமாதானத்தை நாடுகிறேன் ஆண்டவரே. இருதயத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி யாராவது நீ உங்கள்கிட்ட இப்படி உங்களை இந்த பகைமை பிரிவினை தோன்றாங்கன்னா சங்கீதம் 120:5 சொல்லியிருக்க. அவங்களுக்கு புரியாது, அந்நிய பாஷை பேசுறான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். ஏதோ பேசுறாரு, மேசேக்கு கேதார்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் ஹீப்ருல ஏதோ படிச்சுட்டு கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே கூடியிருந்தது போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். சத்தியத்தையும், சிலர்கிட்ட சத்தியம் இருக்கும், சமாதானம் இருக்காது. சிலர்கிட்ட சமாதானம் இருக்கும், சத்தியம் இருக்காது. ஆமென், ஆமென். சிலர் சமாதானமா இருக்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொய் சொல்லுவாங்க. அதான் சொன்னேன், ஒரு பொய் சொல்லி அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கிரியேட் பண்ண, பொய் சொல்லி சமாதானத்தை கிரியேட் பண்ண முடியாது. அதான் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க. இதை இப்ப நான் பேசினா அடுத்த அரை மணிக்கு ஆயிரும். ஆமென். சத்தியத்தையும் சமாதானமா இருக்கணும்னு போய் சொல்லாத, காரியத்தை மாத்தியெல்லாம் சொல்லாத. ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறேன், நீ பேசு, நான் பாத்துக்கிறேன். சில இடத்துல சத்தியம் சொன்னா பிரச்சனை ஆயிரும். அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அமைதியா இரு. அந்த இடத்துல நீ சமாதானத்தை சிநேகிக்கணும். அப்படி அமைதியா. இயேசு அமைதியாயிட்டார். அவர் பேச பேச அங்க அந்த இயேசுவை இது பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினதும் அவர் ஏன் அமைதியாயிட்டார்னா, அவர் ஏதாவது வாயை திறந்தாருன்னா இங்க எப்படி இருக்கிறான், அவர் அமைதியா இருக்கிறார். தெரியும், சத்தியத்தையும் எனக்கு தெரியும்னு பேசக்கூடாது. எல்லாம் தெரிந்தவன் பேச மாட்டான், ஒன்றும் தெரியாதவனும் பேச மாட்டான். இந்த இடையில கிடக்கும், பாதி வெந்து வேகாம. அதனாலதான் எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் பார்த்தா வெந்து கருகி கறி கொட்ட மாதிரி, ஒரே பக்கம் மட்டும் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி வெந்து 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 வெந்து. அப்படி சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை, வெளியே போனா பலவிதமான பாஷைகளை பேசினார்கள். இவர்களா இது? ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள தூதன், வெளியே போனா வேண்டாம். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் சமாதானத்தையும் ஹல்லேலூயா. அவன் குழப்பி விடுறதுக்குன்னே சில ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க. அதன் ஆண்டவரே சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வைங்கப்பா. சிநேகியுங்கள், அதை நேசிக்கணும். வேண்டாம் நம்ம பொய் சொல்லி மேக்சிமம் நம்ம பொய் சொல்றது நம்ம இருக்கையை தக்க வைக்க. இதான் உண்மை. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டாம். அது சமாதானத்தை கெடுத்துரும். நம்மை மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தர் செய்கிற 5 காரியத்தை 3 to 5 minutes சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். டைம் ஆயிட்டு. 1, ரட்சிப்பின் கிரியை நடக்கும். சகரியா 8:7-8 வசனங்கள். உங்க கூடாரத்தில் ரட்சிப்பின் கிரியை நடக்கும். உன்னுடைய உபவாசம் வீணாகாது. நீங்க மட்டும் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. என்னைக்குமே மனசுல வச்சுக்கோங்க, பேழையின் கதவு அடைக்கும் போது மொத்த குடும்பம் உள்ளே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2, விதைப்பு சமாதானமாக இருக்கும். சகரியா 8:12. ஆமென். நீ என்ன செய்யறியோ, திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். ஆமென். சமாதானமாக இருக்கும். 3, சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். சகரியா 8:13. அடுத்தது அதே வார்த்தை தான். புறஜாதிகளும் உன்னை ஆசீர்வாதமாக பார்ப்பார்கள். சகரியா 8:13. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். 5, கர்த்தர் உன்னோடு இருப்பதை கண்டு வருவார்கள். சகரியா 8:22-23 அந்த வசனங்களை மட்டும் வாசியுங்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும்
எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார். அநேகருக்குள்ள கர்த்தரை தேடணும், கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வர்றதுக்கு காரணமே நீதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே பலவித பாசைக்காரராய் புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். என்னவா கேள்விப்பட்டோம்? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன்னுடைய உபவாசம் நல்ல பண்டிகையை மாறும் போது மினிமம் 10 பேர் கர்த்தர்ட்ட வருவான். மினிமம் 10 பேர். எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை பேர்? சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் உங்களோட கூட கர்த்தருக்கு சித்தமாகி கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு இப்பொழுது இருக்கிறதை விட 10 மடங்கு கூட்டம் என்றாகும். அதுக்கு தான் கர்த்தர் இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆளே எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறாங்க? நம்புறீங்களா? சில பாக்குறாங்க, இப்பவே என்ன மேல விட மாட்டேங்கிறான், நான் இன்னும் 10 பேரை. அதுக்குதான் விசாலமான இடத்துக்கு சீக்கிரம் விசாலமான இடம் கிடைச்சா ஒரு ஆளு 10 பேரை கூட்டிட்டு வரும்படியான கிரியை நடக்கும். சில பாக்குறாங்க எல்லாம் சுயம், அவனுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக. அப்படி கிடையாது. அவன் எல்லாம் சாட்சியா வரணும். இந்த 10 பேரும் எப்படி வந்தாங்க? என் உபவாசம் பண்டிகையானத கேள்விப்பட்டு வந்தாங்க. கேள்விப்பட்டு வந்தாங்க. ஓ, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமா, நீங்க எத்தனையோ பேரை சொல்லி கூப்பிட்டு பாத்தீங்க, வரல. ஆனா உங்க உபவாசம் பண்டிகை ஆகிறத கேள்விப்பட்டு 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 சத்தமா அவன் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். அவன் முடிஞ்ச எழுப்பி நிற்கலாம் அல்லது முழங்கால் போடலாம், உங்களுக்கு எப்படியோ. அவன் இப்போ நிறைய உபவாசம் பண்ணி தளர்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமா இடைப்படுகிறார். அப்பவே தெரிய வேண்டாம், ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறார். தளராத, அசந்து போயிட்டுன்னு கையை வெட்டுறாரு. அமலேக்கும் கை ஓங்கினதுனால தானே இன்னைக்கு நீ ஆண்டவர் சமத்துல நிக்கிற. உன்னை நிக்க வச்சு எவ்வளவு ரசிக்கிறார் தெரியுமா? அவரு எவ்வளவு ரசிக்கிறார் தெரியுமா?